கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர், மலேசியா, அந்தமான், டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஏர்போர்ட் பிக்கப் அண்ட் ட்ராப், ஸ்டே, சைட் சீயிங், இப்படி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே பக்காவா பண்ணி தராங்க. இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணுமா? அப்ப எதுக்கு வெயிட்டிங்? சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ். ரீசெண்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள். குட் பேட் அக்லி அஜித் படம் வரப்போகுது. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஏன்னா எப்படி எவ்வளோ படங்கள் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் கூலி படத்துக்கு ஒரு ஸ்பெஷல் எதிர்பார்ப்பு ரஜினி ரசிகர்கள்கிட்ட இருக்கும். ஏன்னா அது ஒரு பேன் இண்டியா மூவியாக ரஜினி ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. அதேமாதிரி அஜித்தோடைய குட் பேட் அக்லியை ஒரு பேன் இண்டியா மூவியாக வரும் தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, ஏற்கனவே மார்க் ஆண்டனின்னு ஒரு படம் எடுத்து விஷாலுக்கும் எஸ்.ஏ. சூர்யாவுக்கும் மிகப்பெரிய ஒரு லைஃப் கொடுத்த படம். அந்த படத்தை எடுத்த ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இப்போ இந்த படத்தையும் எடுத்திருக்காரு. ஆதிக் ரவிச்சந்திரன் அந்த மார்க் ஆண்டனி படத்தில் எப்படி பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் வைத்து ஒரு ஃபோனை வைத்து புதுசாக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி மறைந்து போன சில்கையெல்லாம் அதில் கொண்டு பெரிய லெவலாக மக்கள் மனதில் கொண்டு போய் ரீச் பண்ணி ஒரு பழைய தேவா சாங்களையும் இளையராஜா சாங்களையும் மற்ற மியூசிக் டைரக்டர் சாங்கெல்லாம் ஹைலைட் பண்ணி ஒட்டுமொத்த இலசுகளின் மனசை பெற்று விஷாலுக்கும் திரு எஸ்.ஏ. சூர்யாவோடையும் முழுமையான நடிப்பு திறனை வெளியே கொண்டு அந்த படத்தை ஹிட்டு கொடுத்தார். அதே ஒரு கண்டென்ட் தான் இந்த படத்தில் குட் பேட் அக்லியில் வரப்போகுது அப்படின்னு தான் பேசப்படுகிறது. இந்த படத்தில் உங்களுக்கே தெரியும், இந்த த்ரிஷாவும் அஜித் காம்பினேஷன்ஸ் எல்லாமே ஹிட்டு தான். மங்காத்தாக்கு அப்புறம் மறுபடியும் இணைகிறாங்க. விஸ்வாசம் விடாமுயற்சி இணைஞ்சாங்க, இப்போ இதில் இணைஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த ஜோடி ஒரு வெற்றி கூட்டணி ஜோடி போகுது. இது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட்டாக மியூசிக் ஆல்பத்தில் மிகப்பெரிய முன்னணியாக எல்லாரையும் விட பெரிய லெவலாக ரீச் ஆகிருக்காருன்னா ஜிவி பிரகாஷ் தான். அந்த ஜிவி பிரகாஷ் தான் இதில் மியூசிக் பண்ணியிருக்காரு. மைத்திலி மூவி மேக்கர்ஸ் அப்படின்ற ஒரு தயாரிப்பு தான் தயாரிச்சிருக்கிறாங்க. அஜித் அவர்கள் குட் பேட் அக்லின்னு எல்லாருமே 3 கதாபாத்திரத்தில் வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ஆனால் 3 கதாபாத்திரம் கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்கிறாங்க. 3 காலகட்டங்கள் வர மாதிரி அது நகர்வுகள் நகருது. அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் கிட்டத்தட்ட அந்த ஃபார்முலா தான், மார்க் ஆண்டனிய ஃபார்முலா நோக்கி தான் இதுவும் நகருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, எப்போதுமே அஜித் ஒரு ஆன்டியாக ஒரு படத்தில் நடித்தார்னா, அதாவது ஒரு வில்லனாக ஒரு படத்தில் நடித்தார்னா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் அவருடைய நடிப்பு திறன் மூலம் மக்களிடம் போய் சென்றடைகிறது. மங்காத்தா அதனால தான் மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிச்சது. வில்லனை ஒரு கதாநாயகனே வில்லன் நடிக்கிறது. அதே மாதிரி தான் இதில் அஜித் ஒரு வில்லனாக தான் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு, ஒரு தாதாவாக தான் இன்ட்ரடியூஸ் ஆகிற மாதிரி சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் எப்படி மனிதன் படத்தில் ஜெயிலேருந்து ரஜினி வர மாதிரி இதுலேயும் ஜெயிலேருந்து வர மாதிரி கதாபாத்திரம் மாதிரி தான் அவர்கிட்ட வடிவமைக்கிறதா சொல்கிறாங்க. அதுலேருந்து வெளியில் அவர் பெரிய லெவலாக அவருடைய எதிரிகளை பழிவாங்கிற மாதிரிலாம் கண்டென்ட் போய் நகருது. ஆனால் இதில் இன்னொரு சிறப்பு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் தாஸ் உங்களுக்கு தெரியும், மாஸ்டர் படம் நடித்தார். இப்போ 2-3 படம்லாம் கூட கதாநாயகன் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் இதில் பெரிய கீ ரோல் பண்ணுறாரு. அஜித்துக்கே சவால் விடுற மாதிரி ஒரு ரோல் பண்ணுறாரு. எப்படி எஸ்.ஏ. சூர்யாவுக்கும் விஷாலுக்கும் சமமான ஒரு ரோல் கொடுத்து அங்கே கண்டென்ட்டை நகர்த்தினாங்களோ, அதேமாதிரி அர்ஜுன் தாஸ்க்கு ஒரு பெரிய ரோல் கொடுத்து, வில்லத்தனமான ஒரு ரோல் கொடுத்து, அவருக்கும் 2-3 ஆக்ஷன்லாம் வர மாதிரிலாம் கூட சொல்கிறாங்க இந்த படத்தில். ஸோ இதோட காம்போ பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அஜித்தோடைய ஷார்ட் பீரியடில், ஏன்னா அஜித் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அஜித்திட்ட போய் நீங்கள் கதை சொன்னீங்கன்னா அவர் கதையே கேட்க மாட்டார். முழு ஸ்கிரிப்டையும் அவர்கிட்ட அடிக்கணும். 1 லைன் சொல்லி அவர் ஓகே பண்ணிட்டார்னா முழு ஸ்கிரிப்டை வித்து டைலாக் கூட அடித்து அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடணும். அவர் எப்போ கூப்பிட்றாரோ அப்போ தான் அந்த படம் பண்ண முடியும். சும்மா நீங்கள் இந்த இன்ட்ரோல் வரையும் அடிச்சு சொல்லியிருக்கேன் சார், இதுக்கப்புறம் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் சார், இதுக்கப்புறம் இதை சொல்கிறேன்னு சொன்னாலும் அஜித்துக்கிட்ட எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் மார்க் ஆண்டனி எப்படி சக்ஸஸ் பண்ணாரோ அதற்கு முன்னாடியே அஜித்துக்காக தயார் பண்ணி வைத்த கதை தான் குட் பேட் அக்லி. முழு ஸ்கிரிப்டையும் வித் டைலாகோட கொடுத்தனால தான் ரொம்ப ஷார்ட் பீரியடில் விடாமுயற்சி ஷூட்டிங் நடக்கிறப்ப அந்த கேப்லேயே கடகட நடிச்சு கொடுத்துட்டு அவர் போயிட்டார். ரொம்ப ஷார்ட் பீரியடில் பண்ணி இன்றைக்கி அந்த படத்தை அதாவது ரொம்ப சீக்கிரமாக முடித்து இன்றைக்கி அஜித் ரசிகர்கள் விருந்தாக அந்த படம் 10ஆம் தேதி வருதா சொல்கிறாங்க. 10ஆம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப அஜித்துக்கு மிகப்பெரிய ஒரு வார்மிங் வெல்கம் கொடுக்கறதுக்காக அஜித் ரசிகர்கள் காத்திருக்கிறாங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் இந்த போஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அஜித்தோடைய பாடி வந்து என்ன மாதிரி சேஞ்சஸ் ஆகிருக்கு, என்ன மாதிரி கலர் டோன் யூஸ் பண்ணிக்கிறாங்க, என்ன மாதிரி கன்ஸ் எந்த படத்துலையும் யூஸ் பண்ணாத கன். நீங்கள் மார்க் ஆண்டனிலே பார்த்தீங்கன்னா கடைசியில் விஷால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கன்னில் வருவார். அதை விட டிஃப்ரெண்ட்டான ஒரு கன்லாம் வர மாதிரிலாம் இதில் வடிவமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக ஒரு பேன் இண்டியாவோட கண்டென்ட் நகர்றது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு தமிழ் திரையுலகில் வந்து தீபாவளியை நம்பாமல், பொங்கலை நம்பாமல், விநாயகர் சக்தியை நம்பாமல், ஆயுத பூஜையை நம்பாமல், தமிழ் ஒட்டுப்பொறுப்பை எதையுமே நம்பாமல் நாமல் என்னைக்கு என்னோட படம் ரிலீஸ் ஆகியதோ அன்றைக்கி ரசிகர்கள் ஏற்றுப்பாங்கன்னு சொல்லி தான் 10ஆம் தேதி ஸ்ட்ரைட்டாக விடுறாங்க. அந்தளவு இந்த படம் வெற்றியாவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகள் இருக்கிறதாக தான் சினி இண்டஸ்ட்ரியில் பேசுகிறாங்க. நீங்கள் ஒட்டுமொத்த தியேட்டர் முதலாளிகளும், ஒட்டுமொத்த டிவியில் இருக்கக்கூடியவரும், ஒட்டுமொத்த யூடியூபர்களும் எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும். இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா மிகப்பெரிய ஒரு கண்டென்ட் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. அதாவது வந்து இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட என்னுடைய கணிப்பு கரெக்டாக இருந்ததுன்னா இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லவன் ஒரு படம் வந்து தமிழில் ரஜினிகாந்த் நடிச்சிருப்பார். அதோடைய ஒரு ஸ்பார்க் கூட அதில் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு தாதாவாக இருப்பார், ஜெயிலுக்கு போவார், ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவுடனே திருந்தி வாழ்ந்தவுடனே அவருக்கு வந்து தாதாவாக இருக்கிறப்ப அவர் யார் யார் வில்லனாக இருந்தாங்களோ அவங்களாம் இவங்க வாழ்க்கையில் துரத்துவார். அதன் மூலம் சொந்த பந்தங்களை இழப்பார். திருப்பி அங்கே போயிட்டு வந்து யார் நம்மளோட சொந்தங்களையும் நம்மளுடைய நட்புகளையும் நம்ம உறவுகளையும் அழிச்சாங்களோ அவங்கள தேடி போய் வந்து பழி வாங்குற மாதிரி கண்டென்ட் எப்படி இருந்துச்சோ அதை நோக்கி தான் இது நகரதா சொல்லப்படுகிறது. அது எந்த அளவு உண்மைன்றது நம்ம படம் வந்தால் தான் நமக்கு தெரியும். ஆனால் வந்து ஒரு தாதாவாக இருக்கிறவர்கள் ஒரு கடந்த கால கசப்பையும், அந்த கடந்த கால கசப்புக்கு யாருக்கு வந்து காரணமாக இருந்தாலோ அவர்களை தேடி பழிவாங்கலான்னு போகிறப்ப அந்த பழிவாங்க இடத்துல அவர் நினச்ச தாதாவை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறார் அவர் பழி வாங்கக்கூடிய நபர். ஏன்னா அந்த நபரே வந்து 2 கதாபாத்திரத்தில் இருக்கிற மாதிரிலாம் வடிவமைச்சதாக சொல்லப்படுறது. இது எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நிகழ்வுள்ள தாதா வந்து தான் இழந்த சந்தோஷங்களையும் தன் இழந்த வாழ்க்கையும் மீட்டெடுக்கிற கதையாக தான் இதை நகர்த்துறாங்க அப்படின்றது தான் குட் பேட் அக்லின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரே ஒரு நபர் வந்து நல்லவனாக இருப்பார் குட், ஒரே ஒரு நபர் வந்து பேடாகவும் இருப்பார், ஒரே நபர் வந்து ஆணித்தரமாக அக்லினா நீங்கள் அழகு சமமாக வந்து அசிங்கம் நினச்சிக்காதீங்க, ஒரே நபர் வந்து இரண்டும் கலந்த ஒரு கலவையாக இருப்பார்ன்றது தான் இந்த டைட்டில் நமக்கு சொல்ல வர செய்தி. இந்த படத்தில் நட்சத்திர பட்டாளம், நான் ஏற்கனவே சொன்னேன் இது வந்து ஒரு பேன் இண்டியா மூவின்னு. நட்சத்திர பட்டாளம் இந்த படத்தில் வந்து குவிஞ்சிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து அஜித்தினுடைய ஜோடியாக வந்து திஷா நடிச்சிருக்காங்க, பிரசன்னா நடிச்சிருக்காரு, பிரபு நடிச்சிருக்காரு, வில்லனாக அர்ஜுன் தாஸ் நடிச்சிருக்காரு. இன்னும் பல பேர், இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச செய்திகளை உங்களுக்கு சொல்கிறோம். இன்னும் பல பேர் வந்து இதெல்லாம் போஸ்டர்ஸு சின்ன வர துணுக்கு செய்திகளை வச்சு தான் நம்ம உங்கள்கிட்ட வெளிப்படுத்துகிறோம். இன்னும் பல பேர் இந்த லீடிங் ஆர்டிஸ்ட் இதில் இருக்கிறதா தான் சொல்லப்படுது. யாரோ ஒரு ஸ்பெஷல் கதாபாத்திரத்தில் தோன்றதா கூட சொல்கிறாங்க. அது எந்தளவு உண்மைன்றது படம் வந்தால் தான் நமக்கு தெரியும். இந்த படம் வந்து முழுக்க குடும்ப சென்டிமெண்ட் மட்டுமில்லாமல், ஆக்ஷன் மட்டுமில்லாமல் அஜித்தினுடைய நடிப்புக்கு தீனி போடுற ஒரு படம். இதுதான் நம்ம குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இதனால் வரையும் அஜித் வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக பார்த்துட்டு மாஸ் ஹீரோவாக போயிடுவார், ஒரு சிரிப்பார், ஒரு இல்லத்தனமாக பண்ணுவார், ஒரு ஹீரோவாக போயிடுவார். ஆனால் நீங்கள் வந்து மார்க் ஆண்டனி படத்தை எடுத்திங்கன்னா சூர்யாவுடைய நடிப்பு ராட்சசன் அப்படின்ற ஒரு படத்தை அந்த மார்க் ஆண்டனி படம் தான் எடுத்து தந்துச்சு. விஷாலுக்கு அவன் இவன் படத்துக்கு அப்புறம் இந்த மார்க் ஆண்டனி படம் தான் விஷாலாலும் இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் நடிக்க முடியும் அப்படின்ற ஒரு கண்டென்ட் எடுத்து கொடுத்தது. அதே மாதிரி தான் இதனுடைய குட் பேட் அக்லியில் ஒரு அஜித்ன்ற ஒரு நபர் வந்து நிகழ்காலத்திலையும் எதிர்காலத்திலையும் கடந்த காலத்திலையும் எப்படி இருப்பார், சாதுவாக எப்படி இருப்பார், சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்றது எப்படி இருப்பார், வீரமாக எப்படி இருப்பார், கோடையாக எப்படி இருப்பார்ன்ற பல கண்டென்ட்டாக பல ஒரு நடிப்புக்கு தீனி போன்ற விஷயமா இதில் இருக்கிறதுனால தான் உடனடியாக அவர் கால்ஷீட் கொடுத்தார். ஏன்னா இப்போ அஜித் எதிர்பார்க்குறது தன் நடிப்பு திறப்பினை எடுத்து பார்க்குற மாதிரி கதாபாத்திரங்கள் வேணும்னு எதிர்பார்க்குறாரு. அது நடந்திருக்கு. கண்டிப்பாக வந்து இந்த குட் பேட் அக்லி மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நகர்வதற்கான எல்லா கண்டென்ட்டும் அடங்கியிருக்கிறது தான் சொல்லப்படுவது. கண்டிப்பாக அஜித் ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய விருதாக அமையும். மீண்டும் நல்ல நிகழ்வை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர், மலேசியா, அந்தமான், டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஏர்போர்ட் பிக்கப் அண்ட் ட்ராப், ஸ்டே, சைட் சீயிங், இப்படி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே பக்காவா பண்ணி தராங்க. இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணுமா? அப்ப எதுக்கு வெயிட்டிங்? சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.